வாழ்க வளமுடன். ஆர்எஸ்கே ஹவுசிங். இன்றைக்கி நான் வந்து வீட்டில் ஈஸியாக செய்கிற மாதிரி ப்ரெட் சாண்ட்விட்சு தான் செஞ்சு காட்ட போகிறேன், சீஸ் யூஸ் பண்ணி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால உரப்பு கம்மியாக போட்டு செஞ்சுருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, அதோட கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், 3 முட்டை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாயும் நீங்கள் போட்டுக்கலாம் சேர்ந்த மாதிரி. உப்பு மிளகுத்தூளோட மிளகாத்தூள், கரம் மசாலா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். ஆனால் உப்பு கரைகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நான் வந்து ஆர்எஸ்கே ஹவுசிங்னு இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறேன். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை. முட்டையை நல்லா கலக்கினதுக்கப்புறம் அடுப்பில் தோசைக்கல்லை காய வச்சு ப்ரெட்டில் நல்லா நெய்யை வந்து நான் ஒரு பக்கம் தான் தடவுறேன். பட்டர் இல்லை என்கிட்ட. நீங்கள் பட்டர் இருந்துச்சுன்னா பட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒன் சைடு நெய் தடவிட்டு ஒன் சைடு டொமேட்டோ சாஸும் சீஸும் யூஸ் பண்ணுறதுனால நான் நெய் மட்டும்தான் ஒன் சைடு தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ப்ரெட்டு ஓரத்துலேயே சைடில் இருக்க கேப்பில் நான் ஆம்லேட்டு மிக்ஸ் பண்ணி வச்சதை ஒரு கரண்டி தேவைக்கு தகுந்த மாதிரி நான் ஊற்றிருக்கிறேன். என்கிட்ட வந்து ஸ்கொயர் ஷேப்பில் மோல்டு எதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட அந்த மாதிரி மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட ஸ்கொயராக ப்ரெட்டுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். என்கிட்ட மோல்டு இல்லாதனால நான் ரவுண்டாக செஞ்சு அதை கட் பண்ணிக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வீடியோஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஆதரவு தர்றதுக்கு நன்றி. தருவீங்கன்னு நம்புகிறேன். இப்போ முட்டை வெந்துருச்சு, பெரட்டி போட்டுவிட்டோம். ஒரு சைடு ப்ரெட் ஸ்லைஸில் நான் டொமேட்டோ சாஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். இன்னொரு சைடு ப்ரெட் சீஸ் போடுறேன். சீஸ் வந்து என்கிட்ட சால்டட் சீஸ் தான், அதனால் நான் பெப்பர் மட்டும் போடுறேன். நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இது சிம்பிள் ஸ்நாக்ஸ் தான், ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். பார்த்துட்டு நிறை குறைகளை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வெந்துருச்சு. இப்போ நம்ம ப்ரெட் ஸ்லைஸ் மேலே தூக்கி அதை வச்சுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் எனக்கு சிம்மில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தகுந்த அளவில் பார்த்து மீடியம் ஹீட்டில் வச்சு சுடுங்க. ரொம்ப ஹீட் வச்சாலும் நம்ம ப்ரெட்டை இவ்வளோ நேரம் தோசைக்கல்ல வச்சுருக்கிறதுனால அடிப்பக்கம் கரிஞ்சிடாமல் பொன்னிறமாக வந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை தெரியும். நான் முட்டையை மடக்கிடலான்னு நினச்சேன், ஆனால் மடக்க முடியல. அதனால் சேஃபுக்கு தகுந்த மாதிரி மிச்சம் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சீஸ் போட்டிருக்க ப்ரெட் ஸ்லைஸையும் முட்டை மேலே தூக்கி நம்ம வச்சுட்டு அது வந்து வெயிட் மேலே வச்சாதான் நமக்கு முட்டை தனியாக ப்ரெட் தனியாக இல்லாமல் சாண்ட்விட்சுங்கிறதுனால சேர்ந்து செட்டாக கிடைக்கும். அதனால் நான் ஒரு தட்டும் போட்டு மேலே குழவிக்கல்லை தூக்கி வச்சுக்கிறேன். வெயிட் வச்சாதான் அது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ப்ரெட் டோஸ்டரில் செஞ்ச மாதிரி சாண்ட்விச் கிடைக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் வச்சா போதும். இப்போ அடிப்பக்கத்தை நம்ம பரட்டி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெட் சாண்ட்விச் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆகிக்கிட்டுருக்கு. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்ற டயத்தில் நம்ம இது மாதிரி ஹெல்த்தியாக ஈஸியாக வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது ஆரோக்கியமாக சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்குறது வந்து அந்தளவு ஹெல்த்தி இல்லை. பொதுவாக சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது. இந்த சாண்ட்விச்சோட ஒரு டீயை கொடுத்துட்டோன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.